ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது சரி என்ன இருக்குன்னு பார்த்தேன். பார்க்கும்போது என்கிட்ட வந்து இந்த ராகி மாவு இருந்தது, அப்புறம் வந்து சம்பா ரவை கோதுமை இருந்தது. அதனால இது ரெண்டையும் ஆட் பண்ணி இப்போ தோசை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ரவை என்ன பண்ண போகிறோம், நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்க போகிறோம். இந்த அரைச்சி வச்சுருந்தாச்சு ஓரளவுக்கு. அப்புறம் இது வந்து நம்ம இப்போ வந்து ராகி மாவு சேர்த்துக்க போகிறோம். இப்போது இந்த ராகி மாவையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு தோசைங்க தான் தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிருக்கேன். உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சமாக அந்த சோடா உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணேன், தக்காளி, வெங்காயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, அப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வச்சு, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வச்சு இப்போ நான் அரைக்க போகிறேன். ராகி மாவும் சம்பா கோதுமை ரவையும் சேர்த்து அரைச்சி தோசை இப்படி தான் வந்திருக்கு. இதுக்கு சட்னி வந்து நான் காமிச்சிடல, இதான் சட்னி. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.